ஒருத்தர் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு முதல்ல யார் வரணும், புதுசா கட்டின வீட்டுல முதல்ல யார் வரணும் அப்படின்னா அந்த வீட்டோட சொந்தக்காரருக்கு தாங்க அது பொருந்தும். அவர் தாங்க சாவியை திறந்து உள்ள போவாரு. ஏன்னா அது அவருடைய வீடு. அவர் தாங்க கடைசி அந்த வீட்டை பூட்டிட்டு போவாரு. அப்படி இருக்கும்போது இந்த நம்முடைய உடலாகிய இந்த வீட்டுக்குள்ளாரையும் ஒருத்தர் முதல்ல உள்ள வர்றாரு. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் தான் கடைசியா வெளியில போறாரு. போறவரு சும்மா போறதில்ல, அந்த உடம்பை வீங்க வச்சு வெடிச்சு செதற வச்சு அழுக வச்சுட்டு போயிடுறாரு. என்ன காரணமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பார்க் அடிக்கும். உங்களுக்கு ஒரு பிறவிக்கான நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு இனிமே பிறவி வரக்கூடாது, எனக்கு இனிமே இறப்பே வரக்கூடாது, என்னுடைய தேகம் அழுகக்கூடாது, என்னுடைய தேகம் அழியக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்க தனஞ்சயனை தேடுறீங்க. தனஞ்சயன்னா யாருன்னு தேடுறீங்க, தனஞ்சயனுடைய வேலை என்னன்னு தேடுறீங்க. அந்த தனஞ்சயன் அந்த மாதிரியான வேலைகளுக்கு என்ன உதவி செய்கிறார்? தனஞ்சயனை பயன்படுத்துவதற்கென்று ஒரு சூத்திரம் இருக்கு என்பதை உலகத்திலே முதன்முறையா போகர் சித்தாந்த சபை தான் சொல்லுதுங்கிறதா எங்களுக்கு கிடைச்ச கௌரவம். தனஞ்சய தந்திரா, அந்த தனஞ்சயனை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உபதேச வகுப்பு பழனியிலும் வரக்கூடிய ஜூன் 7ஆம் தேதி மலேசியாவிலும் நடக்க இருக்கு. ஜூன் 7ஆம் தேதி மலேசிய மக்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். தனஞ்சய தந்திரா மலேசியாவில் நடக்க இருக்கு. நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்கள். குருவே சரணம்.